ஹலோ வீவர்ஸ், கும்பராசி நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கிரக மாற்றங்களானது கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத பல திருப்பங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு. இந்த திருப்பங்களானது கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கா என்பது குறித்த ஒரு தெளிவான விளக்க தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே ஆடி முடிந்து ஆவணி பிறந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க. அந்த வகையில தான் இனி வரப்போகின்ற நாட்கள் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வானது கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது இருக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. ஏனென்றால் கும்பராசி நேயர்களுக்கு ஆல்ரெடியே 7.5 சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது நடந்துட்டு இருக்குங்க. சோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு, என்னென்ன மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில இருக்க போகிறது, 7.5 சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வானது கிடைக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா, குடும்பத்துல நிம்மதியான சூழல் இருக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கா, ஏனென்றால் தொடர்ந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனால கணவன் மனைவி உறவுக்கு இடையே நிறைய விரிசல்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. குடும்பத்துல நிம்மதியான சூழல் இல்லாமலும் இருந்து கொண்டு இருக்கிறது. மேலும் உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில தொந்தரவுகளை சந்தித்து கொண்டே இருக்கீங்க. அதே போல பொருளாதார ரீதியாகவும் ஒரு சில நெருக்கடிகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இது போன்ற சுச்சுவேஷன்ல தான் கும்பராசி நேயர்கள் இருந்து கொண்டே இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கும்பராசி நேயர்களாகிய நீங்களும் இது போன்ற சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. இதனால பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருடைய அருளாசியால சனினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் கஷ்டங்களும் கொஞ்சம் தீர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசி நேயர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது ராசியில ராகு பகவான் அமர்ந்து இருக்காரு. சந்திரனுடைய வீட்டுல ராகு பகவான் இருக்காரு. இதனால மனதுல ஏதாவது ஒரு நெருக்கடியானது இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு விதமான மனக்குழப்பத்திலேயும் இருந்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே கும்பராசி நேயர்கள் இது போன்ற ஒரு சில சுச்சுவேஷன்ல தான் இருந்து கொண்டு இருக்கீங்க. இனி வரப்போகின்ற நாட்களும் இந்த நிலையானது தொடருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கின்றது. மேலும் குரு சண்டால யோகமானது நடந்து கொண்டு இருக்கிறது. ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் மீது ராகு செல்லக்கூடிய காலகட்டமாக இது அமைஞ்சிருக்குங்க. மாயங்களை நம்ப ஆரம்பிப்போம். இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியதாய் வரக்கூடுங்க. இந்த இனி வரப்போகின்ற நாட்கள் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அந்த உழைப்பின் பயனை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் அனுபவிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. இப்போது நீங்க உழைக்கக்கூடிய உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயமானது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நிச்சயமாக கும்பராசி நேயர்களுக்கு இனி எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களிலுமே அதிகப்படியான உழைப்பையும் முயற்சியும் போட்டு ஒவ்வொரு செயலையும் செய்றீங்களோ அந்த அளவிற்கு அந்த கடின உழைப்புக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல பிரதிபலனானது கட்டாயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. வேலையில பிரச்சனை, பண பற்றாக்குறை, வேலையில திருப்தியின்மை இருக்கக்கூடியவர்கள் கடின உழைப்பை போட்டால் அதற்கான பலன்களானது நிச்சயமாக கட்டாயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே நானும் உழைச்சிட்டு தாங்க இருக்கேன், ஆனால் எந்த பிரதிபலனுமே எனக்கு கிடைக்கல, நான் சோர்ந்து போயிட்டேன், இனி என்னதான் செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா மன விரக்தியில் இனி வரப்போகின்ற நாட்கள் முயற்சியை கைவிற்றாதீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் இருந்து நம்முடைய முயற்சிகளை தொடர்ந்து கொடுத்துட்டே வருகின்ற பட்சத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கின்ற பட்சத்தில் நமக்கு அதற்கேற்ப எல்லா விதமான பிரதிபலன்களும் லாபமும் அந்த நேர காலத்தில் நமக்கு வந்து சேரப்போகிறது. அதுலேயும் இனி வரப்போகின்ற நாட்களை இந்த ஆவணி மாதத்தில் எடுத்துக்கும் போது கடின உழைப்பு போட்டால் நிச்சயமாக அதற்கேற்ப பலனானது கிடைக்க கொடுங்க. எந்தவித விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் அதிகப்படியான உழைப்பை போடணுங்க. அப்போதுதான்
அதற்கேற்ப முன்னேற்றமானது கிடைக்கக்கூடும். உழைப்பின் மீதான உங்களுடைய எண்ணத்துல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. தொழில் வியாபாரத்தை இப்படியே கொண்டு செல்லலாமா, மாற்றி கொண்டு செல்லலாமா என்ற யோசனைகளும் பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியான பல விஷயங்களானது உங்களுடைய மனதுக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்குங்க. மேலும் கும்பராசி நேயர்களுக்கு தவறான நபர்களுடைய நட்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பழகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்து கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியங்க. ஏனென்றால் ஈஸியாக இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா தவறான நபர்களுடைய நட்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்போ ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசுறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் ஓவரா அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நட்பு பார்த்தீங்கன்னா வச்சுக்க கூடாதுங்க. ஓரளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸோடையே இருப்பது தான் நமக்கும் நல்லதாக இருக்க கொடுங்க. உழைப்புல மட்டுமே 100% கவனம் செலுத்துவது மிகவுமே நல்லதுங்க. மற்ற எந்த விஷயங்களிலுமே கவனம் செலுத்த வேண்டாங்க. உழைப்புல 100% முழுமையாக கவனம் செலுத்தும் போது நிச்சயமாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா லாபமானது கிடைக்கக்கூடும். 2ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வேலை மாற்றமானது ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. வார்த்தைகள்ல கோபம் சலிப்பை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லதாக இருக்கக்கூடும். எதிர்மறையாக பேசுவதை தவிர்த்து கொள்வது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. எந்தவித விஷயமாக இருந்தாலும் பாசிட்டிவிட்டியோடு நம்ம பார்க்க வேண்டியது மிகவுமே அவசியங்க. திட்டமிட்டு முன்னேற வேண்டுங்க. குரு பகவான் பார்ப்பதால நல்ல தன லாபமானது கிடைக்கக்கூடிய வகையிலேயோ சூழ்நிலைகளானது அமையக்கூடும் என்றே சொல்லலாங்க. நிச்சயமாக இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களுமே கும்பராசி நேயர்கள் மிகுந்த கவனத்தோடு வேலைகள் பார்க்க வேண்டுங்க. அதோடு பார்த்தீங்கன்னா கடினமாக வேலைகளில் முயற்சிகளும் செய்ய வேண்டுங்க. அப்போதுதான் ஓரளவுக்காவது நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அதே போல இப்போது நீங்க உழைக்கக்கூடிய உழைப்புக்கு ஏற்ப பிரதிபலனை மிக விரைவிலேயே நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமும் நிச்சயமாக உங்களுக்கு அமையக்கூடும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க. சுக்கிரன் உங்களுடைய யோகாதிபதியாக அமைஞ்சிருக்காரு. உங்களுடைய பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் இணைந்து பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து இருக்கிறார். இதுவரைக்கும் இருந்து வந்த பண நெருக்கடிகள்ல இருந்து நீங்க இனி வரப்போகின்ற நாட்கள்ல வெளிவர ஆரம்பிப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு அருமையான வரனானது இப்போது அமைய போகிறது. ஸோ திருமணத்திற்காக வரம் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இப்போது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே திருமணத்திற்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேங்க. ஆனால் எனக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரில, இந்த 7.5 சனி காலமாக இருப்பதால் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு தெரியலங்க அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற கும்பராசி நேயர்களுக்கு இப்போது தீர்வானது கிடைக்கப் போகிறது. திருமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு அதற்கேற்ப சாதகமான பலன்களானது கிடைக்கப் போகிறது. சுப செய்திகளானது நடைபெறக்கூடிய வகையிலையும் வீடுகளில் நிலைமையானது இருக்க போகிறது. பெரியவர்களுடைய ஆசிர்வாதமானது கிடைக்கப் போகிறது. நல்ல காரியங்கள் அனைத்தையுமே முன்னின்றி நடத்தி காட்டக்கூடிய யோகமுமே இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் 6ஆம் இடத்துல புதன் பகவான் இருப்பதால வேலை வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதே சமயம் உடம்புல பார்த்தீங்கன்னா அலுப்பு, வலி, வாயு கோளாறு போன்ற ஏற்படலாம். சோ உடல் ஆரோக்கியத்தில் அதீதமான அக்கறையை காட்ட வேண்டியது மிக மிக அவசியங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் தொழிலில் கவனத்தை செலுத்தி தொழிலில் வெற்றியை பார்க்க முடியும். ஸோ அதனால உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. இந்த பிரச்சனையா இது அதுவே சரியாயிரும் அப்படின்னு அசால்ட்டா இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலுமே அதற்கு உரிய பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவர்கிட்ட போக வேண்டியது மிகவுமே அவசியங்க. இதனால மருத்துவ செலவுகளும் கம்மிங்க. உடல் உபாத பிரச்சனைகளும் நம்ம அனுபவிக்கக்கூடிய வழிகளும் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் சிலருக்கு தோல் பாதிப்பு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இருக்க செய்யுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது. மனதில் குழப்பமானது இந்த மாதம் முழுவதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்க போகிறது. மேலும் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவி உறவுல நல்ல முன்னேற்றமும் அந்யோன்யமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடந்த காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட அது எல்லாமே ஓரளவுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்பானது ஏற்படக்கூடுங்க. கணவர் வீட்டாருக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை புரியக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. சமுதாயத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். வியாபாரம் தொழிலுக்கு தேவையான கடன்களானது கிடைக்க போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கப்படின் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகமானது உண்டாக போகிறது. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதமானது அமைய போகிறது.
என்கிறது. சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருப்பதால பெண் தெய்வ வழிபாடுகள் அற்புதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில கும்பராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஸோ அந்த வகையில வராகியம்மன், மகாலட்சுமி வழிபாடு போன்றவை செய்துட்டு வர நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் வாழ்க்கையில ஏற்படக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.